மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார் அவர் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தங்கள் 2ஆம் ஆயிரத்திலே இடம்பெற்றிருக்கிற திவ்ய பிரபந்தங்கள் 3. பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் என்கின்ற 3 திவ்ய பிரபந்தங்கள். இந்த 3 திவ்ய பிரபந்தங்களுக்கும் சேர்த்து சில தனியன்கள், ஒரே தனியன்கள் வழங்கப்பெற்று வருகின்றன. அதிலே முதல் தனியன் வடமொழியிலே அமைந்திருந்தது, அதனுடைய பொருளை பார்த்தோம். அடுத்தபடியாக 2வது தனியன் அது எம்பெருமானார் அருளி செய்தது என்றே சொல்லப்படுகின்றது. இந்த தனியனிலே அந்த திருமங்கை ஆழ்வாருக்கும் அவர் அவதரித்த திவ்யதேசத்திற்கும் பல்லாண்டு பாடுகிறார் எம்பெருமானார். வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். வாழி பரகாலன் வாழி கலிகன்றி இதெல்லாம் திருமங்கை ஆழ்வாருடைய திருநாமங்கள். பரகாலன் வாழி என்றால் பரகாலன் வாழ்க. கலிகன்றி அந்த வடமொழி தனியனிலே அவனுக்கு கலித்வம்சம் என்று திருமங்கை ஆழ்வாருக்கு பெயர் கொடுக்கப்பட்டதல்லவா, அதைத்தான் இங்கே கலிகன்றி என்றால் அந்த கலிபுருஷனை அவர் கன்றச் செய்தவர், அதாவது அவனுடைய பெருமையை மங்கச் செய்தவர். ஆகினாலே அவருக்கு கலிகன்றி என்றே ஒரு பெயர் உண்டு. ஆகினாலே வாழி கலிகன்றி. வாழி குறையலூர் வாழ்வேந்தன், திருக்குறையலூர் என்கிற திவ்யதேசத்திலே அவர் அவதரித்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த குறையலூர் வாழ்வேந்தனான கலிகன்றி அவர் வாழி என்று எம்பெருமானார் அருளிச் செய்கிறார். அதற்கு மேலே வாழி வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் என்று திருமங்கை ஆழ்வார் கையிலே ஒரு வேல் இருக்கிறதாம். அவர் அரசர் குலத்திற்கு சேர்ந்தவராய் அவர் போர் வீரராய் இருக்கிறபடியினாலே அவருடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய வேல், அந்த வேலுக்கு கூட ஒரு வாழி என்று பல்லாண்டு பாடுகின்றார். ஆக குறையலூர் வாழ்வேந்தன், அதாவது ஆண்டாள் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார். அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றி என்ற அந்த பாசுரத்திலேயும் அவனை பாடுகின்ற பொழுது வென்று பகைகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று அந்த எம்பெருமானுடைய கையிலே இருக்கக்கூடிய வேலை போற்றினார் போலே இங்கே எம்பெருமானார் அந்த திருமங்கை ஆழ்வார் கையிலே இருக்கக்கூடிய வேல் அதை போற்றுகின்றார். ஆனால் அந்த திருமங்கை ஆழ்வார் எப்படிப்பட்டவர் என்றால் அது என்ன சொன்னா, வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் என்று தம்முடைய வாழ் பலத்தை, அதாவது வாளை காட்டி என்றோ எம்பெருமானிடத்திலிருந்து அந்த திருமந்திர உபதேசத்தை பெற்றார். அப்படிப்பட்ட வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன். தூயோன் என்னால் மிகவும் தூய்மையானவர். எம்பெருமானுடைய அருளை பெற்றபடியினாலே அவருக்கு உண்டான தூய்மை வேறு கிடையாது. எல்லா திவ்யதேசங்களையும் பாடி நமக்கு இத்தனை இடத்திலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் என்று திவ்யதேசங்களை காட்டி கொடுத்தவரே அந்த திருமங்கை ஆழ்வார் ஆகையினாலே அவரை தூயோன் என்று அருளிச் செய்கிறார் எம்பெருமானார். அப்படிப்பட்ட வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன். மங்கையர்கோன் என்றால் திருமங்கை என்கிற நாட்டிற்கு அரசராயிருந்தவர். அவர் தூயோன், அவருடைய சுடர்மான வேல் என்று நன்றாக பிரகாசிக்கின்ற ஒளியை உடையதான அப்படிப்பட்ட வேல் அது வாழி என்று இந்த பாசுரத்திலே அப்படி தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு தனியன், அந்த தனியன் இந்த பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமையை நமக்கு தெரிவிக்கிறது. அதாவது அந்த தனியனுடைய பெருமை அது என்ன சொல்லப்படுகிறது என்றால், நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கானிடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் 5க்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கு அனலின் பொறி பரகாலன் பனுவல்களே. திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த திருவாக்குகள் அத்தனையும், பரகாலன் பனுவல்கள் அனைத்தும் அவை எப்படிப்பட்டவை என்றால், நெஞ்சுக்கு இருள்கடி தீபம், நம்முடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய அறியாமையாகிற அருளை, அதாவது அறியாமையாகிற இருளை அகற்றுபவை. நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு, நம்முடைய நிலை அதாவது நில்லாத பிறவிகள் தொடர்ந்து நாம் பிறவி பிறந்து கொண்டே இருக்கிறோமே, அப்படிப்பட்ட
பிறவியாகிற நஞ்சுக்கு அது அமுதம் என்கிறார். அந்த ஆழ்வாருடைய திருவாக்குகளை நாம் கற்றோமானால் நமக்கு இனிமேல் பிறவியே கிடையாது. நேரே பரமபதத்திற்கு சென்று அந்த எம்பெருமானுடைய திருவடி நிழலிலே ஒதுங்கி இருக்க போகிறோம். ஆகினாலே அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு இந்த பரகாலன் பனுவல்கள் நல்ல அமுதம் என்று அப்படி தெரிவித்தார். அதற்கு பிறகு தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இது இலக்கியம் என்று தமிழிலே 5 விஷயங்கள், அதாவது எழுத்து, சொல், பொருள், அசை, யாப்பு என்று இப்படி பல விஷயங்கள் தமிழிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனவாம். இந்த அதாவது தமிழிலே பாசுரங்களை எல்லாம் இயற்ற வேண்டும் என்றால் அதிலே எழுத்து, அதெல்லாம் எழுத்து, பந்தம், சீர், அடி, தொடை என்றெல்லாம் ஆச்சாரிய கிரதத்திலேயும் காட்டியிருக்கிறார்கள். முக்கியமாக ஒரு 5 விஷயங்கள், அந்த 5 விஷயங்கள் தமிழ் இலக்கணத்திலே முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதாவது எழுத்து, சொல், யாப்பு, அணி என்று இவை சொல்லப்படுகின்றன. இவைகளுக்கெல்லாம் அஞ்சுக்கு இலக்கியம். அது எடுத்துக்காட்டாக விளங்குபவையே திருமங்கை ஆழ்வார் அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் தான் என்று இப்படி எழுத்து, சொல், அசை, அணி, யாப்பு என்று இதெல்லாம் சொல்லி தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம். அதற்கு மேலே ஆரணசாரம் என்றால், ஆரணம் என்றால் வேதம், அனைத்து வேதங்களுக்கும் இருப்பவை பரகாலன் பனுவல்கள் என்று அவர் அருளி செய்த அந்த திருமொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள் வேதாந்தங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் நமக்கு சாரமாக பிழிந்து தருவன என்று சொல்லி ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கு அனலின் பொறி என்று பிரசமயவாதிகள், இந்த ஸ்ரீ விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தை எதிர்த்து வரக்கூடிய வாதிகள் யார் யார் சிலர் உண்டோ அவர்களெல்லாம் இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள் முன்னாலே வந்தால் நெருப்பிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போவார்கள். ஆகையினாலே பரசமய பஞ்சுக்கு அனலின் பொறி பரகாலன் பனுவல்கள் என்று இப்படி அந்த பெரிய அதாவது இந்த பெரிய திருமொழி முதலான திவ்ய பிரபந்தங்களுடைய பெருமைகளை நமக்கு கூரத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர் காட்டியருளுகிறார். இந்த தனியன் கூரத்தாழ்வான் அருளி செய்தது. அடுத்தபடியாக மற்றொரு தனியன், அந்த தனியன் எம்பார் அருளி செய்தது என்று வழங்கப்படுகிறது. அதாவது இந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் நமக்கு வகைப்படுத்தி கொடுத்து இதற்கு விரிவுரைகள் அருளி செய்வதற்கெல்லாம் காரணமாய் அமைந்தவர் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர். ஆகையினாலே அந்த ராமானுஜரை வேண்டுவதாக இந்த எம்பார் அருளி செய்த தனியன் அமைந்துள்ளது. எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்ககடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோனிந்த மறையாயிரமனைத்தம் தங்கும் மனம் நீ எனக்குத்தான். எங்கள் கதியே ராமானுஜமுனி, எங்களுக்கெல்லாம் கதியாயிருப்பவர் யார் என்றால் நமக்கெல்லாம் ஒரே கதி, உய்ய வழி உடையவர் திருவடி என்று சொல்லும்படியாக நமக்கெல்லாம் உய்வதற்கு ஒரே கதியாயிருப்பவர் ராமானுஜர். ஆகையினாலே எங்கள் கதியே ராமானுஜமுனியே என்று சொல்லி அவரை சங்கை கெடுத்து ஆண்ட தவராசா, நமக்கு எந்த விஷயத்திலே எந்த ஐயம் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் நமக்கு போக்கி கொடுப்பவர் யார் என்றால் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் தான். சங்கை என்றால் இந்த திருமொழி பாசுரங்களிலே ஆகட்டும், இன்னும் வேதாந்த விஷயங்களிலே ஆகட்டும், எந்த விஷயத்திலே நமக்கு ஐயம் அதையெல்லாம் நமக்கு போக்கி தருபவர் எம்பெருமானார். சங்கை கெடுத்தாண்ட தவராசா என்று அவரைய தவராசன் என்றால் என்ன அர்த்தம்? அவர் அதாவது தவம் செய்த துறவிகள், அந்த துறம் அவர் அரசனாயிருப்பவர் என்பது அவருடைய மேன்மையை தெரிவிக்கிறது. ஆகையினாலே அவர் யதிராசன் என்று சொல்லப்படுகின்ற அதே சொல்லை இங்கே தவராசன் என்று இங்கே எம்பார் வழங்குகிறார். அப்படி சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோனிந்த மறை 1000 அனைத்தும் என்று மிகவும் புகழையுடையவரான மங்கையர்கோன், அதாவது 108 திவிதேசங்கள் என்று நமக்கு இப்பொழுது வழங்கி வருகிறது. அதில் 86 திவிதேசங்களை மங்களாசாசனம் செய்தவர் திருமங்கை ஆழ்வார் என்றால் அவருடைய புகழை நாம் என்னென்று சொல்லுவது? அவர் அவதரிக்கவில்லை என்றால் பல பல ஊர்கள், திருத்தலங்கள் திவிதேசங்களாக ஆகாமலே போயிருக்கும். அப்படி எல்லா திவிதேசங்களையும் தானு கொண்ட ஊரெல்லாம் தன் தாழ் பாடி என்று தாமே அங்கெல்லாம் சென்று அந்த திவிதேசங்களை மங்களாசாசனம் செய்தபடியினாலே அவரை பொங்கு புகழ் மங்கையர்கோன், அவர் ஈந்த மறை 1000 என்னால் அந்த தமிழ் மறையான பெரிய திருமொழி 1000 இன்னும் மற்றும் அவருடைய பாசுரங்கள் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு தா. அந்த அனைத்து பாசுரங்களும் என்னுடைய நெஞ்சிலே தங்கும்படியான
ஒரு பெரிய பேற்றை எம்பெருமானாரே தேவரீர்தான் தந்தருள வேண்டும் என்று எம்பெருமானாருடைய திருவடிகளிலே இயஞ்சுவதாக இந்த பாசுரம், இந்த தனியன் காட்டப் பெறுகிறது. மற்றும் ஒரு தனியன் சில திவ்ய தேசங்களிலே மட்டும் வழங்கி வருகிறது. அதாவது மாலை தனி வழியே தனியே புகுந்து வழிபறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே என்று தனியாக எம்பெருமானை வழிபறிக்க வேண்டும் என்று அப்படி இருந்த அந்த கொற்றவனே என்று திருமங்கை ஆழ்வாரை அழைத்து என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், வேலை அனைத்தருளும் கையால் அடியேன் வல்வினையை என்னுடைய வல்வினையையும் கூட துணித்தருள வேணும் துணிந்து என்று உம்முடைய அந்த வேலை பற்றி இருக்கிற கையாலே அடியனுடைய வல்வினைகளையும் நீர் துணித்தருள வேணும் என்று பிரார்த்திப்பதாக இப்படி இன்னொரு தனியனும் பல திவ்யதேசங்களிலே அனுபவிக்கப்பட்டு வருகிறது. ஆகா, இப்படி பெருமைகள் வாய்ந்த அந்த திருமங்கை ஆழ்வார் அவர் அருளி செய்த பெரிய திருமொழி 1000 என்ன மற்றுமுள்ள பாசுரங்கள் எம்பெருமானாருடைய திருவருளாலே. ஏனென்றால் அவர் என்றோ நாம் வேண்டினோம் அந்த பொங்கோள் மங்கையர்கோன் இந்த மறை 1000 அனைத்தும் தங்கும் மனக்கு வேண்டும் என்றால் அதை எம்பெருமானார் தான் தர வேண்டும் என்பதைத்தானே அங்கே எம்பார் தங்கு மனம் நீ எனக்கு தா என்று எம்பெருமானாரை வேண்டினார். எம்பெருமானாருடைய 1000வது ஆண்டு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயினாலே அந்த எம்பெருமானாருடைய திருவருளையே, ஸ்ரீ ராமானுஜருடைய திருவருளையே முன்னிட்டுக் கொண்டு நாம் அந்த திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்த பாசுரங்கள், பெரிய திருமொழி முதலான திவ்ய பிரபந்தங்களுடைய பாசுரங்களை தொடர்ந்து அனுபவிப்போம்.